மிஸ் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலை உணவு பத்தி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். ஸோ என்னதான் நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டாலும், உடற்பயிற்சி பண்ணாலும் காலை உணவ கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. அதுல நெறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம், காலையில எழுந்த உடனே காஃபி, டீ குடிச்சா தான் டாக்டர் எனக்கு அந்த டேயே நல்லா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுது. காஃபி, டீ நீங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதற்கு பதிலா என்னெல்லாம் குடிக்கலாம்? இது நெறைய பேரோட கேள்வியா இருக்கு. காஃபி, டீக்கு பதிலா சர்க்கரைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு காலையில என்னென்னலாம் எடுத்துக்கலாம்? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல புதினா டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ காலை வேளைகள்ல ஒரு 10 புதினா இலைகள சூடான தண்ணீல போட்டு, நீங்க ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, அப்படியே நீங்க வந்து அத டீயா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது, இந்த புதினால இருக்கக்கூடிய ரோஸ்மெரிக் ஆசிட் அப்படிங்கிறது, நம்ம கணையத்தில இருக்கக்கூடிய பீட்டா செல்கள வந்து பாதுகாத்து, இன்சுலின் சுரப்ப வந்து அதிகப்படுத்துது. முக்கியமான ஒரு விஷயம், செரிமான கோளாறுகள வந்து இது சரி செய்யுது. வயிற்றுல அதிகமா தேங்கி இருக்கக்கூடிய வாயுக்கள வந்து வெளியேற்றி, மலச்சிக்கலையும் வந்து சரி செய்யுது. ஸோ காலை நேரத்தில நான் புத்துணர்வா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த புதினா டீய வந்து எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த புதினா டீய வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, இது சர்க்கரை அளவையும் வந்து குறைக்கிறதுனால, இது ரொம்பவே வந்து சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது லவங்கப்பட்டை டீ. இந்த லவங்கப்பட்டை ஒரு 2லேருந்து 3 துண்டு அளவுக்கு எடுத்துட்டு, அதையும் நம்ம கொதிக்கிற தண்ணீல போட்டு மூடி வச்சுட்டு, அந்த டீய காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கும்போது, லவங்கப்பட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம பாடியில குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன வந்து இது அதிகப்படுத்தும். GLUT4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன அதிகப்படுத்துறதன் மூலமாக, உங்க ரத்தத்தில அதிகமா இருக்கக்கூடிய சர்க்கரைய தசைகளுக்கு வந்து கொண்டு போய் செல்கள அத வந்து பயன்படுத்த வைக்குது. 2வது விஷயம் ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல 2 விதமான கொழுப்பு இருக்கு. ஒயிட் ஃபேட்டு, ப்ரவுன் ஃபேட்டு. இந்த ஒயிட் ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமானது. இதுலேருந்து நெறைய கெட்ட அ என்சைம்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, இந்த ஃபேட் வந்து ப்ரவுனா மாறிடுச்சு அப்படின்னா, அது உடம்புக்கு நெறைய நல்ல விஷயங்கள வந்து பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ இந்த லவங்கப்பட்டை வந்து அதிகப்படுத்துது. ஸோ காலை வேளைகள்ல நம்ம லவங்கப்பட்டை டீய வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். சுகரோட அளவு நல்லாவே வந்து குறையத பார்க்கலாம். 3வதா வெந்தய டீ இல்லைன்னா வந்து மொளக்கட்ட வச்ச வெந்தய பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதில கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நெறைய இருக்கு. ஸோ இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய வயிற்று பகுதியில ஒரு கோட்டிங் மாரி ஃபார்ம் பண்றதுனால, அடுத்ததா நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய அப்சார்ப்ஷன வந்து கொஞ்சம் குறைச்சிடும். ஸோ அப்போ இம்மீடியட்டா பிளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகுறத வந்து இது குறைக்குது. அதே மாதிரி இதில இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா, 60% வந்து கேலக்டோமைன்ங்கிற வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து இருக்கு. இது கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து குறைக்கக்கூடியது. ஸோ இதில இருக்கக்கூடிய 4 ஹைட்ராக்ஸி ஐசோலியூசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்ம கணைய செல்கள வந்து தூண்டி இன்சுலின வந்து சுரக்க வைக்குது. ஸோ இந்த வேலைகள்லாம் செய்றதுனால காலை வேளைகள்ல வெந்தயம் எடுத்துக்கிறது நல்லது. பட் வெந்தயம் எடுத்துக்கிட்டா ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் வேறு எந்த உணவையும் வந்து எடுத்துக்காதீங்க. அடுத்து நீங்க 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது நல்ல பலன்கள வந்து கொடுக்கும். ஸோ காலை வேளைகள்ல வெந்தய டீ இல்லைன்னா மொளக்கட்டுன வெந்தய பால் வந்து நீங்க எடுத்துக்கலாம். 4வதா எலுமிச்சை சாறும், சியா சீட்ஸ் அதாவது வந்து சியா விதைகள ஊற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சியா விதைகள்ல வந்து அத ஊற வைக்கும் பொழுது நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கும். நல்லா வந்து ஒரு ஜெல்லி மாரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் வெந்தயம் செய்ற மாதிரியே நம்மளுடைய குடல்ல வந்து ஒரு லேயர ஃபார்ம் பண்ணி அதிகமா கார்போஹைட்ரேட் வந்து சாப்பிடும் பொழுது நம்ம அத உட்கிரகிக்கிறத வந்து குறைக்கும். அதே மாரி இந்த சியா சீட்ஸ்ல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ அது இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கும். எலுமிச்சை சாறு எடுத்துக்கும் பொழுது, அது செரிமான கோளாறுகள வந்து சரி செய்யும். இன்றைக்கு நெறைய சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகிறது. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நெறஞ்ச மாரியான ஒரு உணர்வு இருக்கு. காலையில சாப்பிட்டா திருப்பி வந்து சாயங்காலம் தான் டாக்டர் கொஞ்சம் பசிக்குது. இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் நெறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் மெட்ஃபார்மின் எடுத்துக்கும் பொழுதும் இந்த விஷயம் வந்து சைட் எஃபெக்ட்ஸா வந்து இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து எலுமிச்சை சாறு, ஊற வச்ச சியா விதைகள். இத காலையில வந்து நம்ம ஒரு பானமா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
உங்க வயித்துல இருக்கக்கூடிய ஆசிட் லெவல ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணும். சியா சீட்ஸும் சரி, வயித்துல இருக்கக்கூடிய புண்கள ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. உடலுக்கு நல்ல குளிர்ச்சிய வந்து கொடுக்கும். வைட்டமின் சி சத்தும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ செரிமான கோளாறோட சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லன்னு சொல்றவங்க, இந்த எலுமிச்சை சாரோட சியா விதைகள சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். 5வதாக நெல்லிக்காய், மஞ்சள் சேர்ந்த ஜூஸ் மாரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய வைட்டமின் சி அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து உங்க கல்லீரல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்ப வந்து குறைச்சு, மார்னிங் டைம்ல இந்த ஃபாஸ்டிங்ல பிளட் சுகர் அதிகமாகும் இல்லைங்களா? அத வந்து குறைக்கும். அதே மாரி மஞ்சள்லயும் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த கர்குமின்ங்கிற வேதிப்பொருள் இருக்குதா. காலை வேளைகள்ல ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இத நல்லா நீங்க அரைச்சு ஒரு ஜூஸ் மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல வந்து நெல்லிக்காய் டீயா வந்து எடுக்கலாம். நெல்லிக்காய் டீ எடுக்கும் பொழுது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 80 டிகிரி செல்சியஸ்ல வந்து தண்ணி வந்து கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா துருவுன நெல்லிக்காய வந்து அதில போடலாம். எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு டீ வந்து நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இல்ல அத நம்ம ஜூஸாவும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது கண்டிப்பா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். மெயினா இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருக்கு, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க காலை வேளைகள்ல இந்த ஒரு ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். 6வதா வெள்ள பூசணிக்கா, அதாவது சாம்பல் பூசணின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த வெண்பூசணி சாறு வந்து எடுத்துக்கலாம். ஸோ உடம்புல ஹீட் அதிகமா இருக்கு. கால், பாதம் வந்து எரிச்சலா வந்து இருக்கு. யூரின் போறப்ப எரிச்சல் வந்து இருக்கு. ஸோ தூக்கம் சரியா இல்ல அப்படின்னா, பித்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள். ஸோ இந்த மாரி நபர்கள் வந்து காலையில வெறும் வயித்துல வெண்பூசணி வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு, அதில ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது, இது நீங்க எடுத்துக்கிட்ட 1 1/2 மணி நேரத்திலேயே உங்களுடைய சுகர கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாரி ஒரு ஆய்வறிக்கைகள்லாம் வந்து இருக்கு. ஸோ ஏன்னா, இந்த வெண்பூசணியில 96% வெறும் தண்ணி தான் வந்து இருக்கு. அடுத்து நார்ச்சத்து. இது 2மே சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்பவே அவசியமானது. அது மட்டும் இல்லாம இது பித்தத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால, காலையில வெண்பூசணி சாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வயிறு நிரம்புன ஒரு உணர்வு வந்து இருக்கும். யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது. கால் எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஸோ இந்த 6 விதமான பானங்களையும் காஃபி, டீக்கு பதிலா காலை வேளைகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சுகர் அருமையா கண்ட்ரோல் ஆகுறத வந்து பார்க்கலாம். அது கூட ரெகுலரா வாக்கிங், எக்சர்சைஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உணவ நல்லா மென்னு சாப்பிடுங்க. காலை வேளைகள்ல காய்கறிகள், புரோட்டீன் சார்ந்த உணவு, அதுக்கப்புறமா இட்லியோ, தோசையோ வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் சிறுதானியங்கள் சேர்ந்த உணவா இருந்தா இன்னுமே வந்து பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட அ ஆவாரம்பூ, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை, மருதம்பட்டை, வெந்தயம், கருவேப்பிலை சார்ந்த ஒரு பொடி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இது எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு, இத நீங்க பொடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் என்னால பொடி பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க, மெக்னில் சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே கன்டென்ட் தான் இதிலயும் இருக்கு. இந்த மெக்னில் சூர்ணமும் எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுறத பார்க்கலாம். ஸோ சர்க்கரை வியாதி பொறுத்தவரைக்கும், அந்த நாளை எப்படி தொடங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காஃபி, டீயோட தொடங்குனீங்கன்னா, அந்த நாள் முழுவதுமே சுகர் சடனா குறையும். இம்மீடியட்டா ஒரு காஃபியோ, இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ, இல்லன்னா உடனடியா வந்து ஒரு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். இதனால உங்க சுகர் அதிகமாகறத நீங்களே பார்க்கலாம். ஸோ காலை வேளைகள்லயே நான் சொன்ன இந்த 6 விதமான பானங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பானங்கள அடிக்கடி நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலையில டீ, காஃபிக்கு பதிலா என்னென்ன பானங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இத அனுப்புங்க. சர்க்கரை வியாதி குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அத பத்தி பேசலாம்.